அண்மை செய்தி. திமுக அரசின் ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் தமிழக மக்கள் சலிப்படைந்து உள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது தெரிவித்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் பேரணி மாநிலம் முழுவதும் வெற்றி என அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். நிறைவு விழாவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் துடிப்பான நிர்வாகிகளுடன் உரையாற்ற காத்திருக்கிறேன் என்றும் அமித்ஷா பதிவு செய்துள்ளார். திமுக அரசின் ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் தமிழக மக்கள் சலிப்படைந்து உள்ளனர் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா ட்வீட் செய்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். திமுக அரசிடமிருந்து சிக்கி தவிக்கக்கூடிய நிலைகுலைந்து கிடக்கக்கூடிய தமிழகத்தை மீட்டெடுப்பதற்காக தமிழக பாஜக தலைவர் தமிழகன் தலைநிமிர தமிழனின் பயணம் எனும் தலைப்பில் யாத்திரையை கடந்த அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி மதுரையில் தொடங்கியிருந்தார். சுமார் 84 நாட்களுக்கு மேலாக 2400 கிலோமீட்டருக்கும் அதிகமாக பயணித்து 52 அமைப்பு மாவட்டங்களுக்கும் 33 அலுவல் மாவட்டங்களுக்கும் சென்று மக்களிடையே நேரடியாக உரையாடி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்திய நயினார் நாகேந்திரனுடைய யாத்திரையினுடைய நிறைவு விழா இன்றைய தினம் புதுக்கோட்டையில் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அமித்ஷாவினுடைய சமூக வலைதள பக்கங்களில் இருந்து ஒரு ட்வீட் தற்போது போடப்பட்டிருக்கிறது. அந்த ட்வீட்டை பார்க்கும்போது தமிழக மக்கள் திமுக அரசினுடைய அதிகப்படியான ஊழல் மற்றும் பொய் வாக்குறுதிகளால் சலிப்படைந்திருப்பதாகவும் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் பேரணி என்பது மாநிலம் முழுவதும் தமிழகம் முழுவதும் தனது பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்களை இந்த பேரணி இணைத்திருப்பதாகவும் அதனுடைய நிறைவு விழாவையொட்டி தமிழ்நாட்டின் புதுக்கோட்டையில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் துடிப்பான நிர்வாகிகளுடன் அமித்ஷா அவர்கள் உரையாற்ற இருப்பதாக தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் மாலை நடைபெறக்கூடிய இந்த தமிழகம் தலைநிமிர தமிழின் பயணத்தினுடைய யாத்திரை நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மட்டுமல்லாது கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்களுடைய சிறப்புரையை ஆற்ற இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நயினார் நாகேந்திரனுடைய பயணத்தின் போது மக்களினுடைய குறைகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய குறைகளில் பல நிவர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ஏற்கனவே தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயம் அமையும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போதும் சரி, நாளிதழ் மற்றும் ஊடகங்களுக்கு பேட்டியளிக்கும் போதிலும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அதற்கான வியூகங்கள் வகுக்கக்கூடிய பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் பல கட்சிகளை இணைப்பதற்கான நடவடிக்கையும் தொடங்கி கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வலிமையான மெகா கூட்டணியை அமைக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமியும் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக மற்றும் பாஜக மற்றும் இன்ன பிற கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய இந்த யாத்திரை நிறைவு விழா என்பது புதுக்கோட்டை நடைபெற இருக்கிறது. இந்த விழாவில் பங்கேற்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாஜக சார்பில் பல்வேறு விதமான உற்சாக வரவேற்பு ஏற்பாடுகள் செய்வதற்கான நடவடிக்கைகளும் தொடங்கி இருக்கின்றன. இந்த விழாவை பொறுத்தவரையில் தமிழகத்தில் பட்டி தொட்டி எங்கும் பரவேற்கக்கூடிய கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுடைய நடமாட்டம், அரசு துறைகளில் எழுந்திருக்கக்கூடிய ஊழல் மற்றும் முறைகேடு புகார்கள் உள்ளிட்ட பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் மற்றும் திமுக அரசு மீதான மக்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அமித்ஷாவினுடைய உரை இருக்கும் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருநெல்வேலி மக்களே, நம்ம திருநெல்வேலியில உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்ட ஒரு பெஸ்ட் சான்ஸ் வந்திருக்கு. எஸ், லான்ச்சிங் G Square Artistic Enclave தச்சநல்லூர். திருநெல்வேலியோட ஃபர்ஸ்ட் எவர் கேட்டட் கம்யூனிட்டி, அதுவும் அமிர்தா வித்யாலயம் பக்கத்திலேயே. நம்ம G Squareல மட்டும்தான் நோ மிடில் மேன், சோ நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். அதனாலேயே மார்க்கெட் பிரைஸ் 30 lakhs per cent இருக்கும்போது G Square பிரைஸ் ஒரு சென்ட்டுக்கு வெறும் 6.9 lakhsல கொடுக்க முடியுது. திருநெல்வேலியில எங்க வேணா தேடி பாருங்க, இதை விட கம்மியான பிரைஸ்ல இவ்ளோ தரமான கம்யூனிட்டி கிடைக்க வாய்ப்பே இல்ல. சோ சான்ஸ் மிஸ் பண்ணாம இன்னைக்கே உங்க பிளாட்டை புக் பண்ணிருங்க. G Square Artistic Enclave.